ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு. முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மாவட்டம். இன்றைக்கி சூப்பரான 43 இன்ச்சு மொத்த உடம்பு சுற்றளவுள்ள ப்ளவுஸ் ஒன்று கட் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போது ட்ரெண்டிங் மாடலில் உள்ள டிசைனிங் ப்ளவுஸ் துணி தான் நம்ம எடுத்துருக்கோம். இந்த 43 இன்ச்சு உடம்பு சுற்றளவுள்ள துணிக்கு நம்ம 1 மீட்டர் துணி எடுத்து தந்திருக்காங்க. இதுக்கு லைனிங் வச்சு தான் நம்ம கட் பண்ண போகிறோம். பாருங்கள், சூப்பரான இந்த ப்ளவுஸை எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டில் நம்ம இறக்கத்துக்குள்ள அளவுக்கும் உடம்பு சுற்றளவுக்குள்ள அளவையும் நீட்டாக அளந்து முன்துண்டுக்கும் பின்துண்டுக்கும் போல்டிங் பண்ணி போட்டிருக்கோம் மெயின் பீஸை. அடுத்ததாக லைனிங் துணியை எடுத்துக்கலாம். லைனிங் துணியும் 1 மீட்டர் எடுத்துருக்கு. இந்த 1 மீட்டர் அளவுள்ள துணியை பாருங்கள், மெயின் பீஸ் துணிக்கு மேலே போட்டு மொத்த சுற்றளவு 43 இன்ச்சில் முன்பக்கத்துக்கு 21.5. இந்த 21.5 இன்ச்சில் நம்ம தைக்கிறதுக்கு தேவையான அளவு நீட்டாக இடம் விடுறதுக்காக 2.5 இன்ச்சு முன்துண்டுக்கு எடுத்துருக்கோம். பின்துண்டுக்கு நம்ம ஒரு 2.5 இன்ச்சு எடுத்துக்கலாம். 21.5 ப்ளஸ் ஒரு 2.5 இன்ச்சு, அப்போ முன்துண்டு 24, பின்துண்டு 24. இந்த அளவுக்கு நம்ம இப்போ தைக்கிறதுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், இந்த 24 இன்ச்சை நீட்டாக மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம். கட் பண்ணும்போது இந்த லைனிங் துணி எப்போவுமே நமக்கு அகலம் கூடுதலாக இருக்காது. மெயின் பீஸ் துணி தான் எப்போவுமே அகலம் கூடுதலாக இருக்கும். பாருங்கள், இந்த மெயின் பீஸ் துணி எவ்வளோ மீதி இருக்கிறது உடம்புக்கு போக. அடுத்தது லைனிங் துணி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இந்த ப்ளவுஸில் உள்ள துணியோட இறக்கத்துக்கு தேவையான அளவு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். பாருங்கள், நீட்டாக நேராக மார்க் பண்ணிக்கிடுவோம். மார்க் பண்ணி உடம்பு பகுதியில் உடம்பு அளவு வச்சாச்சு. அடுத்தது இறக்கத்துக்குள்ள அளவு வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸோட இறக்கம் மொத்த இறக்கம் 18 இன்ச்சு. அடுத்ததாக நம்ம ஒரு 1.5 இன்ச்சு துணி விட்டுக்கிடணும். பாருங்கள், விட்டு இந்த மாதிரி நீட்டாக இறக்கமும் உடம்பு துணியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி லைனிங் துணியை மெயின் பீஸ் துணியை நம்ம கட் பண்ணி எடுத்த பிறகு இந்த துணியோட உடம்பு சுற்றளவு 21.5 ப்ளஸ் அடுத்ததாக ஒரு 2.5 இன்ச்சு விட்டோம். 21.5, 22, 24 ரெண்டாக போல்டிங் பண்ணியிருக்கோம். பாருங்கள், போல்டிங் பண்ணி நமக்கு தேவையான அளவு 18 இன்ச்சு இறக்கத்துக்கு கூட ஒரு 1.5 வச்சு 19.5 இன்ச்சு இறக்கத்துக்கு நம்ம துணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நமக்கு துணி போதாதுன்னா ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி எடுத்தாலும் ஒன்றும் இல்லை. பாருங்கள், இந்த ப்ளவுஸுக்கு நான் ஃபஸ்ட்டில் 18 தான் அளவு சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ நமக்கு 17.5 அளவு இருந்தாலும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அளவில் நம்ம கட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்ததாக பாருங்கள், இந்த முன் துண்டோட அளவும் பின் துண்டோட அளவு எல்லாமே ஒரே அளவில் தான். மெயின் பீஸ் துணியும் லைனிங் துணி எல்லாமே நம்ம ஒரே அளவில் தான் நீட்டாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். பாருங்கள், அடுத்தது நம்ம இந்த மெயின் பீஸோட துணியை நீட்டாக போல்டிங் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், இந்த மெயின் பீஸ் துணி சூப்பரான ஒரு காட்டன் துணி தான் நம்ம எடுத்துருக்கோம். இந்த துணியை உடம்பு சுற்றளவு 21.5 ப்ளஸ் ஒரு 2.5 இன்ச்சு எடுத்துருக்கதை நீட்டாக 12 இன்ச்சுக்கு போல்டிங் பண்ணிவிடுவோம். போல்டிங் பண்ண பிறகு நம்ம இறக்கத்துக்கு தேவையான இந்த 17.5 ப்ளஸ் 1.5 இன்ச்சு 19 இன்ச்சை நீட்டாக போல்டிங் பண்ணிவிடுவோம். 19 ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு அதை ரெண்டாக மடக்கிப்போம். முன்துண்டுக்கு ஒரு பகுதி, பின்துண்டு ஒரு பகுதியை போல்டிங் பண்ணி போட்டாச்சு. அடுத்தது இந்த மாதிரி லைனிங் துணியை நம்ம போல்டிங் பண்ணி போட்டிருக்கத நம்ம நீட்டாக மெயின் பீஸ் துணிக்குள்ள உள்பகுதியில் வச்சு நம்ம கட் பண்ணாலும் சரி தான், இல்லைனா மெயின் பீஸ் துணியோட மேல் பகுதியில் வச்சு கட் பண்ணாலும் ஒன்றும் இல்லை. நம்ம இப்போ மெயின் பீஸ் துணியோட மேல் பகுதியோட பாருங்கள், 2 துணியும் தனித்தனியாக தான் போல்டிங் பண்ணியிருக்கோம். பண்ணின பிறகு லைனிங் துணியோட உள்பகுதியில் வச்சு நீட்டாக நம்ம இப்போ மெயின் பீஸ் துணியை கவர் பண்ணி எடுக்க போகிறோம். மெயின் பீஸ் துணியும்
நீட்டாக முன்துண்டு பின்துண்டு அப்படிங்கிற மாதிரி போல்டிங் பண்ணியிருக்கோம். அடுத்தது லைனிங் துணியை நீட்டாக மடித்து எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம அளவு வச்சிட வேண்டியதான். இந்த ப்ளவுஸ் துணிக்கு ஃபஸ்ட்டில் நம்ம ஃபோல்டிங் பகுதி, கழுத்து சுற்றளவு, ஓப்பன் சைடு, அடுத்தது வெட்டு பகுதி இருக்கிற பகுதி, நம்ம இடுப்பு ஜாயின் ஆம்கோல் பகுதியை நம்ம நீட்டாக ஃபோல்டிங் பண்ணிக்கிடணும். லைனிங் துணியும் மெயின் பீஸ் துணியும் ஒரே மாதிரி ஒரே பகுதி தான் நம்ம போடணும். வெட்டு பகுதியும் கரை பகுதியும் மாற்றி போடக்கூடாது. அடுத்ததாக பாருங்கள், ஃபஸ்ட்டில் நம்ம இந்த தைக்கிறதுக்கு இடம் விட்டோம்ல 2.5 இன்ச்சு, அதை 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிடுவோம். ஏன்னா முன்துண்டுக்கு 2ஆக போட்டிருக்கோம், பின்துண்டு 2ஆக போட்டிருக்கோம். அதனால் இந்த 1.25 அந்த அளவை நம்ம மார்க் பண்ணிக்கிடலாம். இது முன்துண்டு தான் நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த தைக்கிற அளவை நீட்டாக ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுக்கலாம். அடுத்ததாக கோடு போட்ட பிறகு மீதி இருக்கிற பாருங்கள், இந்த உடம்பு துணி நம்ம எடுத்துருக்கோம்ல ஃபஸ்ட்டு, அந்த மீதி இருக்கிற உடம்பு பகுதியில் ஷோல்டரில் இருந்து நீட்டாக முன் கப் ஷேப்புக்குள்ளே அளவை நம்ம மார்க் பண்ணிடலாம். இந்த ப்ளவுஸுக்கு முன் கப் ஷேப்பு 14 இன்ச்சு, 14 + 1 இன்ச்சு வச்சு நம்ம 15 இன்ச்சு வச்சுருக்கோம். அடுத்தது முன் கழுத்து 5.5 இன்ச்சு இறக்கம் வச்சுருக்கோம். கழுத்து சுற்றளவு 2.25 வச்சுருக்கோம். அடுத்தது ஷோல்டர் வந்து நம்ம மொத்தம் 3.25 இன்ச்சு வச்சுருக்கோம். ஆம்கோல் அளவும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆம்கோல் அளவு மொத்த உடம்பு சுற்றளவில் 43 இருந்ததை நம்ம 8ஆக டிவைட் பண்ணிவிடணும். இல்லைன்னா 4 முன்துண்டை பகுதியோட அளவை நம்ம 4ஆக டிவைட் பண்ணி அந்த அளவு தான் நம்ம ஆம்கோலோட இறக்கத்துக்குள்ள அளவு. அடுத்ததாக முன் கப் ஷேப்பு பாயிண்ட் மார்க் பண்ணக்கூடிய இடத்த நம்ம நீட்டாக மார்க் பண்ணிக்கிடலாம். 14 + 1 இன்ச்சு நம்ம ஷோல்டர்லேருந்து வச்சுருக்கோம், அந்த அளவில் நீட்டாக மார்க் பண்ணிக்கிடுவோம். பாருங்கள், மார்க் பண்ணி இந்த உடம்பு சுற்றளவுக்கு தைக்கிறதுக்கு இடம் விட்டுருக்கிற பகுதியை போக மீதி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம அளந்துக்கிடுவோம். 43 இன்ச்சுக்கு 43 இன்ச்சு ப்ளவுஸ் அப்படி இருக்கிறதுனால நம்ம இந்த மெயின் டாட் வந்து 4 இன்ச்சு போடணும். பாருங்கள், இப்போ முன் கழுத்தோட இறக்கத்தை அதே அளவுக்கு 5.5 இன்ச்சு வச்சு, அடுத்தது சுற்றளவு 2.25 வச்சு மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஆம்கோல் அளவு நம்ம முன் துண்டோட அளவுலேருந்து 4ல் 1 பங்கு ஆம்கோல் இறக்கம் வச்சுருக்கோம். மொத்த உடம்பு சுற்றளவுலனா நம்ம 8ல் 1 பகுதி ஆம்கோல் அளவு வச்சு நீட்டாக மார்க் பண்ணி இந்த டேனிங்லேருந்து முன் கைக்குழி பின் கைக்குழி 1/2 இன்ச்சு வித்தியாசத்தில் நம்ம மார்க் பண்ணணும். அடுத்ததாக முன் கப் ஷேப்புக்கு நம்ம 15 இன்ச்சு மார்க் பண்ணதில் இந்த இடுப்பு சைடு 2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கிடலாம். ஓப்பன் சைடு 1.5 இன்ச்சு கம்மி பண்ணிக்கிடலாம். கம்மி பண்ண இடத்துலேருந்து நீட்டாக நம்ம பட்டி மார்க் பண்ணிக்கிடுவோம் அந்த கப் ஷேப்பு. அடுத்ததாக நம்ம மார்க் பண்ண அளவு எல்லாத்தையுமே நம்ம குறிச்சிக்கிடுவோம். பாருங்கள், ஷோல்டர் அளவு, அடுத்தது ஆம்கோல் அளவு, ஆம்கோல் இறக்கம், முன் கப் ஷேப் அளவு எல்லாமே நம்ம நீட்டாக மார்க் பண்ணிக்கிடலாம். அடுத்தது முன் கைக்குழி பின் கைக்குழி, முன் கைக்குழியை விடவும் 1/2 இன்ச்சு கொஞ்சம் மோடு மாதிரி நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிடணும். பாருங்கள், பின் கைக்குழி நம்ம மார்க் பண்ணோன்னா 1/2 இன்ச்சு முன் கைக்குழி குளிச்சு நீட்டாக மார்க் பண்ணிக்கிடணும். அடுத்தது மெயின் பாயிண்ட் நம்ம மார்க் பண்ண போகிறோம். இந்த மெயின் பாயிண்ட் எப்படி மார்க் பண்ணோன்னா 21.5 இன்ச்சு நம்ம முன் துண்டு எடுத்துருக்கோன்னா அங்கே நமக்கு 10.25 இன்ச்சு இருக்கும். அந்த 10.25 பாதியில் நம்ம கரெக்டாக இந்த 15 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிடணும். பாயிண்ட் மார்க் பண்ண பிறகு ஓப்பன் சைடு இருக்கிற அந்த 1.5 இன்ச்சுக்கும் அடுத்தது இடுப்பு சைடில் இருக்க அந்த 2 இன்ச்சுக்கும் நீட்டாக ஒரு கோடு போட்டுக்கிடணும். அடுத்தது முன் கைக்குழி நம்ம 1/2 இன்ச்சு வித்தியாசத்தில் மார்க் பண்ணி வச்சுருக்கிறத நீட்டாக வரைஞ்சி எடுத்துக்கிடுவோம். அடுத்தது முன் கழுத்து நம்ம நீட்டாக ரவுண்டு நெக்கு வரைஞ்சி எடுத்துக்கிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா அளவும் கரெக்டாக நம்ம வைக்கும்போது நமக்கு எந்த அளவும் மாறி வராது. அடுத்தது இந்த கோடில் இருந்து நீட்டாக பாருங்கள் ஒரு ஆஃப் ரவுண்டு மாடலில் டாட் போட்டு நம்ம வரைஞ்சிக்கிடணும். லைட்டாக பென்சில் டாட்டு மாதிரி டாட் போட்டு வரைஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணிக்கிடலாம்.
அடுத்ததாக நம்ம ஓப்பன் சைட்லேருந்து டாட் போட்டுக்கிடுவோம். பாருங்கள், இந்த ப்ளவுஸுக்கு ஒவ்வொரு வித்தியாசமான டாட் அளவுகள் தான் வரும். எல்லா ப்ளவுஸுக்கும் ஒரே அளவு வராது. ஒவ்வொரு உடம்பை பொறுத்து தான் இந்த டாட்டோட அளவு மாறி மாறி வரும். ஃபஸ்ட்டில் நம்ம மெயின் டாட் மார்க் பண்ணிக்கிடலாம். இந்த மெயின் டாட் எப்படி மார்க் பண்ணணும்னா, ஓப்பன் சைட்லேருந்து 4 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கிடுவோம். நீட்டாக 4 இன்ச்சு அளவுக்கு ஒரு கோடு போட்டுக்கிடலாம். அடுத்தது அந்த 4 இன்ச்சு போட்ட பிறகு அந்த 4 இன்ச்சு சென்டராக வச்சு அந்த பக்கம் ஒரு 1.25, இந்த பக்கம் 4 இன்ச்சுக்கு இந்த பக்கம் ஒரு 1.25 மார்க் பண்ணிக்கிடணும். அடுத்தது அந்த 4 இன்ச்சு வச்ச இடத்துல இருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிடுவோம். தேவைப்பட்டால் 3.25 வச்சுக்கிடலாம். ஹைட்டான ஆட்கள்னால் வச்ச பிறகு நம்ம நீட்டாக ஸ்கேலை வச்சு ஒரு முக்கோண ஷேப்பில் ஒரு மார்க் பண்ணி நீட்டாக அந்த ஷேப்பு மெயின் டாட்டோட டிசைனை நம்ம டிசைன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நீட்டாக நம்ம மெயின் டாட்டு மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது ஓப்பன் டாட் மார்க் பண்ணியிருக்கோம். ஓப்பன் டாட்டு கழுத்து இறக்கத்துக்கும் இந்த பட்டி கட் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணியிருக்க இடத்தோட சென்டர் பகுதியில் தான் நம்ம மார்க் பண்ணணும். இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது ஓப்பன் டாட்டோட நீளம் வந்து ஒரு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிடலாம். அடுத்தது அகலம் ஒரு 3/4 இன்ச்சு மார்க் பண்ணால் போதும். ஆனால் மெயின் டாட்டோட அகலம் 2.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். பாருங்கள், சென்டரில் வச்ச பிறகு இந்த டேப்பை வச்சு 3/4 இன்ச்சை 2ஆக பிரித்து நீட்டாக ஒரு மார்க் பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி நம்ம டாட்டெல்லாம் நீட்டாக பாயிண்ட் மார்க் பண்ணி தைக்கும்போது இந்த ப்ளவுஸோட கப் ஷேப்பே பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி டாட் வந்து நம்ம ஆம்கோல் டாட் போடணும். அடுத்தது இந்த ஆம்கோல் டாட்டு மெயின் டாட்டோட உயரத்தில் இருந்து நம்ம நீட்டாக ஆம்கோலுக்கு வரும்போது ஒரு பாயிண்ட் மார்க் கிடைக்கும். அதுதான் ஆம்கோல் பாயிண்ட் மார்க். அடுத்தது ஓப்பன் டாட்டை கொண்டு நம்ம இந்த ஆம்கோல் டாட்டு கூட ஜாயின் பண்ணும்போது ஒரு டேனிங், இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடம் இருக்கும். அந்த இடம் தான் ஆம்கோல் டாட்டோட பாயிண்ட் மார்க். இந்த ஆம்கோலுக்கும் நம்ம 1 இன்ச்சு எடுக்கணுன்னா எடுத்துக்கலாம், 1/2 இன்ச்சு எடுக்கணுனாலும் எடுத்துக்கிடலாம். பாருங்கள், நீட்டாக நம்ம ஆம்கோல் டாட்டும் மார்க் பண்ணி எடுத்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணுவீங்களா இல்லை வேறு மாதிரி மார்க் பண்ணுவீங்களா? இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த முன் கப் ஷேப்பே நான் நிறைய டிசைனிங்கில் போட்டு மார்க் பண்ணக்கூடிய அளவுக்கு நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான், மறக்காமல் பாருங்கள். அடுத்ததாக பாருங்கள், இந்த அளவெல்லாம் எவ்வளோ அழகாக முக்கோண மாடலில் அந்த பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கிறது நமக்கு பார்க்க தெரியுது. இப்போ நம்ம இந்த மெயின் டாட்டோட அளவு எல்லாமே நீட்டாக மார்க் பண்ணிவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக நம்ம ஒரு பக்கத்தில் இருக்கிற இந்த அளவை மறுபக்கமும் நீட்டாக தெரியும்படியாட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கிடணும். அடுத்தது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த அளவு எல்லாம் எவ்வளோ அழகாக மார்க் பண்ணி எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்து நம்ம கட் பண்ணிடுவோம். கட் பண்ணும்போது ஃபஸ்ட்டில் இந்த பட்டி சைடை தான் கட் பண்ணி எடுக்கணும். பார்த்துக்கிடுங்க, மறந்தும் நம்ம என்ன செய்யக்கூடாது, பின் துண்டை சேர்த்து கட் பண்ணிடக்கூடாது. பட்டியோட லைனிங் துணியும் மெயின் பீஸ் துணியும் நீட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடணும். அடுத்ததாக பாருங்கள், இந்த மெயின் டாட்டுக்கு நம்ம 1.25 2.5 இன்ச்சு மார்க் பண்ணோம்னால 4 இன்ச்சு மடித்து வச்சு அதே அளவுக்கு நம்ம இந்த பட்டி பீஸை 1.25 இன்ச்சு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிடணும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு நம்ம பட்டி தைச்சி ஜாயின் பண்ணும்போது மெயின் டாட்டம் போட்டு நீட்டாக பிடிக்கும்போது கரெக்டாக வரும். அடுத்ததாக நம்ம இந்த ஆம்கோல் சைடு கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இந்த ஆம்கோல் சைடு எப்படி கட் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டில் பின் கைக்குழி மட்டும் நம்ம கட் பண்ணணும், முன் கைக்குழி கட் பண்ணக்கூடாது. பின் கைக்குழி கட் பண்ணும்போது நம்ம முன் துண்டே பின் துண்டே சேர்த்தே கட் பண்ணிக்கிட்டு மற்ற மாதிரி 1/2 இன்ச்சு முன் துண்டை மட்டும் கட் பண்ணி எடுத்தாலும் ஒன்றும் இல்லை. நம்ம இப்போ ஃபஸ்ட்டில் பாருங்கள், பின் கைக்குழியை சேர்த்தே தான் கட் பண்ணியிருக்கோம், முன் துண்டம் பின் துண்டம். அடுத்தது நம்ம முன் கைக்குழியை மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு குளித்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். அடுத்தது முன் கழுத்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது பின் கழுத்து 9 இன்ச்சு இறக்கம், 2.25 இன்ச்சு அகலம் வச்சு நீட்டாக ரவுண்டு நெக்கு நம்ம கட் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், 9 இன்ச்சு இறக்கம் மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது அகலம் 2.25 வச்சு நீட்டாக ஒரு ரவுண்டு நெக் நம்ம கட் பண்ணி
எடுக்க போகிறோம். மார்க் பண்ண பிறகு இந்த 9 இன்ச்சு ரவுண்ட் நெக் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணுறதுக்கு அளவு மார்க் பண்ண பிறகு 7.5 இன்ச்சில் லைட்டாக ஒரு அளவு போட்டுக்கிடணும். போட்டு அந்த 7.5லேருந்து நீட்டாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்தால் போதும். பாருங்கள், இந்த 7.5 1.5 இன்ச்சு வித்தியாசத்தில் அந்த ரவுண்ட் ஷேப் நம்ம நீட்டாக மார்க் பண்ணும்போது நமக்கு ரவுண்டு நெக் அழகாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் அந்த ஈஸியான மெத்தடில் கட் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தங்கமயில்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக பாருங்கள், நம்ம இந்த ஆம்கோல் பகுதி மொத்த உடம்பு சுற்றளவில் 8ல் ஒரு பகுதி, இல்லைனா முன்துண்டு அளவில் நம்ம 4ல் ஒரு பகுதி தைக்கிறதுக்கு இடம் விட்டுருக்கிற இந்த 2.5 இன்ச்சை கழித்து நம்ம அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அந்த அளவு மட்டும்தான் வச்சு நம்ம ஆம்கோல் அளவு இறக்கம் எடுக்கணும். அந்த அளவு எடுத்ததில் உள்ள துணி தான் இந்த ஓப்பன் பீஸ் நம்ம கட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஓப்பன் பீஸோட அளவு 3.25 இன்ச்சில் நம்ம கட் பண்ணிக்கிடலாம். அடுத்தது பாருங்கள், முன் கழுத்துக்கும் பின் கழுத்துக்கும் நம்ம ஷோல்டர் கரெக்டாக சேர்த்து ஜாயின் பண்ணி கட் பண்ணதுனால இந்த முன் துண்டு பின் துண்டு நம்ம கட் பண்ணி எடுக்காமல் ஜாயிண்டே வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்ததுனால நமக்கு இந்த துணியிலே முன் கழுத்துக்கும் பின் கழுத்துக்கும் தேவையான கிராஸ் பீஸ் கட் பண்ணி விடலாம். எப்போவுமே இந்த மாதிரி ரவுண்டில் கட் பண்ணும்போது நம்ம எக்ஸ்ட்ரா துணி எதுவுமே வெட்டி எடுக்க தேவையில்லை. அந்தந்த துணியில் உள்ள கழுத்துக்குள்ள அளவே நமக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த துணியில் கட் பண்ணக்கூடிய கிராஸ் பீஸ் எல்லாமே நமக்கு கழுத்து கரெக்டாக வரும். கிராஸ் பீஸ் கட் பண்ணுறது துணியில் வந்து கிராஸாக தான் கட் பண்ணணும், நேராக கட் பண்ணக்கூடாது. நேர் துணியில் கிராஸாக கட் பண்ணிக்கிட்டு இதுதான் கிராஸ் அப்படின்னாக்கி நமக்கு கழுத்து தைக்கும்போது அந்த கழுத்து துணி இந்த கிராஸ் பீஸ் வந்து வளைஞ்சி எதுவுமே செய்யாது. பாருங்கள், இப்போ நீட்டாக கிராஸ் பீஸு கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததாக நம்ம இந்த கிராஸ் பீஸ் கட் பண்ண துணியை நம்ம எடுத்துக்கிடுவோம். மொத்தத்திலே நம்ம இந்த ப்ளவுஸுக்கு வந்து உடம்பு துணி, பட்டி துணி, ஓப்பன் துணி, கிராஸ் பீஸ் துணி, கை துணி இவ்வளோ தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். தேவைப்பட்டால் நம்ம முன் துண்டையும் பின் துண்டையும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இது நார்மல் கழுத்து அப்படிங்கிறதுனால நம்ம இப்போ முன் துண்டையும் பின் துண்டையும் சேர்த்தே தான் கட் பண்ணி எடுத்துருக்கோம். அடுத்தது பாருங்கள், இந்த உடம்பு துணி நம்ம கட் பண்ணி எடுத்தது போக மீதி இருந்த துணியில் கைக்கு நம்ம நீட்டாக போல்டிங் பண்ணிக்கிடலாம். மெயின் பீஸ் துணியில் தான் கைக்கு அளவு வைக்க போகிறோம். இந்த கையோட அளவு பாருங்கள் 16 இன்ச்சு, கை நீளம் 8 இன்ச்சு, கை சுற்றளவு மொத்த சுற்றளவு 16 இன்ச்சு. இந்த 16 இன்ச்சு கூடலாம் நம்ம ஒரு 2.5 இன்ச்சு தைக்கிறதுக்கு இடம் விட்டுக்கலாம். மொத்தம் அப்போ 18.5 இன்ச்சு துணி எடுத்து அதை 2ஆக போல்டிங் பண்ணியிருக்கு. வலதுக்கு இடதுக்கு 2 கையுமே ஒரே துணியில் தான் நம்ம இப்போ போல்டிங் பண்ணி போட்டிருக்கோம். ஏன்னா 1 மீட்ரு துணி இருந்ததுனால நம்ம எந்த பீஸ் எதுவுமே இதில் ஜாயின் பண்ண வேண்டிய தேவையில்லை. தைக்கும்போது நம்ம லைனிங் துணியை ஜாயின் பண்ண பிறகு நம்ம நீட்டாக தைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டில் இப்போ கட் பண்ணும்போது இந்த மெயின் பீஸ் துணியில் தான் நம்ம இப்போ மார்க் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், மெயின் பீஸ்லேருந்து 8 இன்ச்சு அளவு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிடுவோம். எடுத்த பிறகு கை கீழ் சுற்றளவு, கை சுற்றளவு, அடுத்தது முன் கைக்குழி பின் கைக்குழி எல்லா அளவும் நீட்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கிடணும். பாருங்கள், இந்த ப்ளவுஸோட கை சுற்றளவு, அடுத்தது முன் கைக்குழி பின் கைக்குழி, கை நீளம் 8 இன்ச்சுக்கு நம்ம கூட 1 இன்ச்சு வச்சுருக்கோம். கை கீழ் சுற்றளவு 1/2 இன்ச்சு மடக்கி தைக்கிறதுக்கு. அடுத்தது ஷோல்டர் ஜாயின் பண்ண 1/2 இன்ச்சு. அடுத்தது கை மொத்த சுற்றளவில் நம்ம 8ல் ஒரு பகுதி ஆம்கோல் அளவாக கம்மி பண்ணி எடுத்துருக்கோம் ஷோல்டரோட ஆப்போசிட் பகுதியில். அடுத்தது ஷோல்டரில் இருந்து சென்டர் பகுதியிலேருந்து ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணி எடுத்திருக்கோம். இந்த 2 இன்ச்சு மார்க் பண்ண இடத்துலேருந்து நீட்டாக பின் கைக்குழி அளவோடு சேர்த்து நம்ம 2 கையுமே சேர்த்து கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். பாருங்கள், இப்போ நீட்டாக கை கீழ் சுற்றளவும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. கை கீழ் சுற்றளவுலேருந்து ஆம்கோல் அளவுக்கு நீட்டாக மார்க் பண்ணிவிடுவோம். அடுத்தது முன் கைக்குழி கட் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம சென்டர் பகுதியை மார்க் பண்ணி வச்சுருக்கிறத 1/2 இன்ச்சு குளித்து முன் கைக்குழி மார்க் பண்ணி வச்சுருக்க அளவை கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணும்போது முன் கைக்குழியில் நமக்கு எந்த சுருக்கு எதுவுமே வராது, பார்க்குறதுக்கே நீட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம நீட்டாக இந்த கை வந்து 16 இன்ச்சு அளவுக்கு உள்ள அளவு எவ்வளோ அழகாக கட் பண்ணியிருக்கோம். முன் கைக்குழி பின் கைக்குழி. அடுத்தது 43 இன்ச்சு உடம்பு சுற்றளவில்
ப்ளவுஸ் எவ்வளோ அழகாக கட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம தங்கமயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தங்கமயில் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. இதே மாதிரி நிறைய வீடியோ நம்ம தங்கமயிலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லா வீடியோவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். மறக்காமல் எல்லோரும் பாருங்கள். நம்ம ஒவ்வொரு வீடியோவும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். பாருங்கள், சூப்பரான கை, அடுத்தது ஓப்பன் பீஸு, அடுத்தது மெயின் டாட்டு, ஆம்கோல் டாட்டு, பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது கிராஸ் பீஸு, பட்டி பீஸு எல்லாமே எவ்வளோ அழகாக நம்ம கட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். நீங்களும் இந்த மெத்தட்லேயே கட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்கள். அனைவருக்கும் நன்றி.